Hello students, welcome again. So இது நம்மளுடைய part 2 of our unit 1. ஓகேவா, நம்மளுடைய 11th physics volume 1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனுடைய part 2 வீடியோ இது. பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வந்துட்டு சயின்ஸுடைய ஓவர்வியூ, ஃபிசிக்ஸுடைய ஓவர்வியூ பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அண்டு வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸுடைய சின்ன ஒரு டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த யூனிட்டுடைய பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக். ஓகேவா, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது, ஒன்று மாடர்ன் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்னென்ன இருக்குது, மாடர்ன் ஃபிசிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் படித்தோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில கீ டாபிக்ஸ் என்னென்னா ரிலேட்டிவிட்டினா என்னென்னா வந்துட்டு ஸ்பேஸ், டைம், எனர்ஜி இதன் மூணுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷனை பற்றி படிக்கிறது ரிலேட்டிவிட்டி ஒரு தியரி, இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் டாபிக். ஓகே, இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மாடர்ன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், கண்டென்ட் மேட்டர், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், இந்த டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்லன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ்னால் ஒரு பொருள் வந்து சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடைப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் கண்டென்ஸ்டு மேட்டர் அப்படின்வாங்க. அதை பற்றி நம்ம படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நானோ சயின்ஸு, ஃபோட்டோனாக்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்றது நம்ம ஃப்யூச்சரில் வர டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ் பற்றி படிக்கிறது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கீ பாயிண்ட்ஸ் நான் போன செஷன்லேயே கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகேவா, ஏன் ஃபிசிக்ஸ் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீல்டாக இருக்குது, எதனால் ஃபிசிக்ஸ் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் அந்த 1.2.2ல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்கலாம்னா ஃபிசிக்ஸில் இருக்கிற கண்டுபிடிப்புகள், அதாவது டிஸ்கவரிஸ் இன் ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேவா, ஒன்று வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ், இன்னொன்று வந்து சிஸ்டமேட்டிக்லி ஸ்டடி இன் லெபார்டரி, லேபில் படித்து கண்டுபிடிக்கிறது. ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ்க்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நியூட்டன்ஸ் லா. ஸோ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவர் மரத்தடியில் படுத்திருந்தார், தலைமையில் ஆப்பிள் விழுந்துச்சு, அதை வச்சுட்டு அவர் வந்து நியூட்டன்ஸ் லாவுடைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. அதே மாதிரி வந்து கலிலியோ தான் நினைக்கிறேன். ஸோ கதைப்படி கலிலியோ வச்சுக்குவோம். அவர் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு கலிலியோவில் ஆர்கிமெடிஸ், அவர் குளிச்சுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு தான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலுக்கான ஆரம்பத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள். ஓகேவா, அதே மாதிரி வந்துட்டு லேபில் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேரி கியூரி. அவங்க வந்துட்டு ரேடியேஷன்ஸை பற்றி லேபில் டெஸ்ட் பண்ணி அதனாலேயே பாதிக்கப்பட்டு அவங்க இறந்து போனாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டு விதமான இருக்கும். ஒன்று வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ், இன்னொன்று வந்துட்டு லெபார்டரியில் கண்ட்ரோல்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கான இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்னென்னா வந்துட்டு மேக்னட்டிசம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறமா தான் அதை பற்றின தியரிஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதை வந்து எங்கே வந்து லீட் பண்ணிச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பெருசாக வந்துட்டு. ஸோ அது ஒன்று. ஐன்ஸ்டைன்ஸ் தேரி படி வந்துட்டு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சது ஒரு தேரி மட்டும்தான், அது ப்ராக்டிக்கலாக ஐன்ஸ்டைனால் ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த காக்ராஃப்ட் அண்ட் வெல்சன்ற 2 பேரும் ஒரு 30 வருஷம் கழிச்சு ஐன்ஸ்டைனுடைய தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸ்டில் ஐன்ஸ்டைனுக்கு வந்துட்டு ஹி காட் தி நோபல் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்டலாக டிஸ்கவர் ஆகிறது தியரிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமா அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் ஏற்கனவே பழைய காலத்தில் கண்டுபிடிச்ச பல ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் அண்ட் தியரிஸ்க்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதனால தான் மாடர்ன் ஃபிசிக்ஸுக்கும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபிசிக்ஸ் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து எல்லா விதமான ரேஞ்ச் ஆஃப் திங்ஸையுமே கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப எவ்வளோ சின்ன ஒரு எடை 10⁻−31 கிலோகிராம் உள்ள எடை உள்ள ஒரு பொருள் முதற்கொண்டு 10⁵55 kgs ஆஃப் மாஸ் உள்ள ஒரு பொருள் வரைக்கும் ஃபிசிக்ஸ்னால டெஸ்ட் பண்ண முடியும். 10⁻−31 kg எக்ஸாம்பிள் எதுக்குன்னா எலக்ட்ரானுடைய மாஸ். ஓகேவா, 10⁻55 எதுடைய எக்ஸாம்பிள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நோன் யூனிவர்ஸோடைய வெயிட், அது மாஸ் அது. ஓகேவா, ஸோ அவ்வளோ பெரிய ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது சின்ன ஒரு 10 ஆட்டம்லேருந்து ஒரு பெரிய ஒரு கேலக்ஸி வரைக்கும் இல்லை வந்து யூனிவர்ஸ் வரைக்கும் நம்மளால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா வந்து டைம். as small as 10⁻−22 செகண்ட்ஸ், அதுக்கு பேர் ஷேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அப் டு 10⁻18 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் டைம், அந்த மாதிரி டைம் ரேஞ்சை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கிறதுனால அடிப்படையாக அறிவியல் ஆர்வம் கொண்ட எல்லாரும் வந்து ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ
இதை தான் வந்துட்டு அடுத்தது ஒய் ஃபிசிக்ஸ் எக்ஸைட் இன் மெனி வேஸ் அப்படின்ற ஒரு 2 மார்க்குக்கு வந்து லீட் பண்ணுறாங்க. ஏன் வந்து இவ்வளோனா நம்ம இத்தனை டாபிக்ஸில் படித்தது தான் அந்த 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன, ஃபிசிக்ஸ் ஏன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா அதில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான லாஸ் தான். அந்த கம்மியான லாஸ் வந்து பல விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியும், அது ஒன்று. செகண்ட் வந்துட்டு பல யூஸ்ஃபுல் டிவைசஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்காக உருவாக்க முடியும், அதனாலையும் ஃபிசிக்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபீல்டு. மூணாவது வந்துட்டு அந்த கம்மி லா இருக்குன்றதே நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான். நம்மளால் ஒரு லா உருவாக்க முடியாதா, ஏற்கனவே இருக்கிற லாவை பொய்ன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டிலையும் நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்துட்டு சாதாரண விஷயங்களுக்கு ஏன் வந்து கிரகணம் வருது, ஏன் வந்துட்டு நெருப்பு வர்றப்ப நம்ம உடம்பு சூடாகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை ஆராயறதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் உதவியாக இருக்குது. இதனால தான் வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல்டாக வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய கீவேர்ட்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம பேசுகிறது அப்படியே தான் அங்கே இருக்குது, ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் இவ்வளோ பெரிய பேராகிராஃப்லாம் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை படிச்சிட்டிங்கனாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள ரிலேஷன்ஷிப், அது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், ஓகே, அது வந்து எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் பேஜில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். டெக்னாலஜி அப்படின்றது என்னென்னா ஃபிசிக்ஸை வந்து ஒரு பிரயோஜனமாக எங்கேயாவது யூஸ் பண்ணால் அதுக்கு தான் டெக்னாலஜி அப்படின்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை எடுத்து ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ செயற்கைக்கால் உருவாக்குறீங்கன்னா அது டெக்னாலஜி. ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து கம்யூனிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன் உருவாக்குறீங்கன்னா அது பேர் டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதிலிருந்து பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் டெக்னாலஜி. டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். இதனால் மக்களுக்கு பல இடத்துல பல இதில் பயனுடையதாக இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் அடுத்த செக்ஷனில் வரதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் சயின்ஸ். ஏன் அதுதான் பேசிக் சயின்ஸ்னால் அது எல்லா அதர் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் மூலமாக ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரு, ஆட்டமுடைய சைஸு, ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா வந்து அதோடைய பிஹேவியர் பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிள் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க 10th. பீரியாடிக் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஆட்டமுடைய பண்புகளை பற்றி படிக்கிறப்போ வந்துட்டு பாண்டிங், ஒரு ஆட்டமோ இன்னொரு ஆட்டமோ எப்படி லிங்க் ஆகுது அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கிறோம். இதனாலேயே நிறைய வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பிரான்ச்சஸ் உருவாச்சு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி, இதில் ஃபிசிக்ஸும் இருக்கும் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜி. பயாலஜியில் நம்ம ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்லாம் மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸோடைய பிரின்சிபல் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்துட்டு பல விஷயங்களுக்கு, ஆராய்ச்சிகளுக்கு பயாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரேடியோ ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஒரு ஆட்டமுடைய ஒரு வடிவம் தான் ஐசோடோப்பு. ஸோ அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வச்சு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வேர் பயாலஜியில் ஃபிசிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. ஃபிசிக்ஸ் வந்து மேக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்ஸும் மேக்ஸும் வந்து ரொம்ப இன்டர்லிங்க்டு. மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கீ எலமெண்ட் இன் யூஸிங் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன் அஸ்ட்ரானமி. டெலஸ்கோப்ஸு, அதாவது டெலஸ்கோப்ஸ்லேயே 2 இருக்குது. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்குது, இன்னொன்று வந்து ரேடியோ டெலஸ்கோப் இருக்குது. ரேடியோ டெலஸ்கோப் குறிப்பிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பிளானட்டு இல்லை ஒரு ஸ்டார் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேடியோ டெலஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரேடியோவில் என்ன வரும், சிக்னல் வரும். அந்த சிக்னலை வந்து அந்த பிளானட்டுக்கு அனுப்பி திருப்பி வருதான்னு பார்ப்பாங்க. வர்ற டிஸ்டன்ஸை வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது ரேடியோ டெலஸ்கோப்பு. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்லாம் எதுக்குன்னா ஒரு பிளானோடைய பிஹேவியர்ஸை பற்றி படிக்கிறது ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இந்த 2 டெலஸ்கோப்புமே ஃபிசிக்ஸோடைய பிரின்சிபலால் தான் உருவாக்கப்பட்டதுக்கு. அதனால் ஆஸ்ட்ரானமியில் ஃபிசிக்ஸ் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜியாலஜி, அதாவது அகழ்வாராய்ச்சியில் நம்ம மண்ணத்தோடுறோம், கீழடியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பல விஷயங்கள் கிடைக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்து 2000 வருஷம் 3000 வருஷம் பழசு அப்படின்ற ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அது ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபிசிக்ஸ்லேருந்து தான் உருவாகியிருக்கு. அப்புறமா டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ், ஒரு பாறைக்கு பண்பு என்ன, அதுக்குள்ளார போய் பார்க்கறதுக்கு டைஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபிசிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஜியாலஜியில் வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓஷனோகிராஃபி, கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு படிப்பு இது. இதில் எப்படி ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கடலுடைய பண்புகள் என்ன, அதோடைய அலை வேகம் என்ன, கடல் எவ்வளோ வந்துட்டு ஆழமாக இருக்குது, கடலில் என்னென்னலாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஃபிசிக்ஸ் வந்து சொல்லும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஓஷனோகிராஃபியில் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டாபிக் அடுத்த பேஜில் போகுது. இப்போதைக்கு இதோடைய கீ பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸில் என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பயாலஜியில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஆஸ்ட்ரானமியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஜியாலஜியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஓஷனோகிராஃபியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க.
அப்படின்றத பற்றி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சைக்காலஜியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரெயினுடைய பிஹேவியரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கருவி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து உருவாகின ஒரு கருவி தான். இந்த மாதிரி வந்துட்டு மனிதனுக்கு பயன்படக்கூடிய பல துறைகள் வந்து ஃபிசிக்ஸ் வந்துட்டு தன்னுடைய முக்கியமான பங்கு வந்து ஆற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் இல்லாமல் நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்றாங்க. சரி, இப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் சயின்ஸ்னு சொல்கிறீங்க, எப்படி தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஃபிசிக்ஸுடைய முதல் அடிப்படை விஷயம் என்னென்னா மெஷர்மெண்ட். ஒரு பொருளை மெஷர் பண்ணி அதை மெஷர்னா என்னென்னா அதை வந்து அளவிடுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுவேன் நீ? ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் வந்து என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா என்ன, அதோடைய ஆங்கிள் என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் கேட்பேன் இல்லையா, அதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டோடைய டெஃபினேஷன் என்ன? கம்பேரிசன் ஆஃப் எனி குவான்டிட்டி வித் அ ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? எதை நீ மெஷர் பண்ணாலும் அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட்டோட கம்பேர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? 10 சென்டிமீட்டர் அப்படின்னுவேன். சென்டிமீட்டர் தான் அதில் ஸ்டாண்டர்ட் யூனிட். 10 செகண்டுன்னு சொல்ல மாட்டேன் ஸ்கேல் எடுத்துகிட்டு. ஓகேவா? ஸோ லென்த் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து மீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ 10ன்ற ஒரு விஷயத்தை எதோட கம்பேர் பண்ணுற? சென்டிமீட்டர் ஒரு யூனிட்டோட கம்பேர் பண்ணுற, அதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபிசிக்ஸே ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ், கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஒன்று முக்கியமான டாபிக் வந்து ஃபிசிக்ஸில். ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்ஸில் எதை மெஷர் பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்த பொருளுக்கு வந்துட்டு நம்ம கண்ணால் பார்க்க முடியுமோ அதை மெஷர் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர்மெண்ட் அப்படின்வாங்க. குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸுடைய லாஸ்க்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு பொருளை ஒன்றாலும் அளக்க முடியுதோ அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. இதெல்லாம் வந்து நம்மளால் லென்த்தை நீ கண் கூட நீ மெஷர் பண்ணலாம். ஒரு லைன் எடுத்துகிட்டு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணலாம். மாஸ் நீ தராசில் போட்டு மெஷர் பண்ணலாம். டைம் கிளாக்கை வச்சு மெஷர் பண்ணலாம். ஃபோர்ஸை வந்துட்டு எடை பார்த்து ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். நியூட்டன்ஸ் லா படிச்சு பண்ணலாம். எனர்ஜி வந்துட்டு நீ எது ஜூல்ஸில் மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி அடிப்படையான சில மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிறது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்றாங்க. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அப்புறமா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட வேல்யூவோட தான் நீ கம்பேர் பண்ண முடியும். வேறு எதோடையே நீ வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்னா அது மீட்டர் தான், மாஸ்னா அது கிலோகிராம் தான், டைம்னா செகண்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு 7-8 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு தான் பேசிக்ஸ் ஃபார் எனி மெஷர்மெண்ட். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்றாங்க. ஆர் இட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்வாங்க. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நீ டெரைவ் பண்ணுறது தான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு ஏரியாவோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லென்த் அண்ட் பிரெத்னு பார்த்துருக்கோம். அப்போ லென்த்தோடைய யூனிட் என்ன? இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் கால்ட் மீட்டர். பிரெத்தோட யூனிட் என்ன? ஃபண்டமெண்டல் யூனிட் கால்ட் மீட்டர். அப்போ லென்த் அண்ட் பிரெத் வந்துட்டு உன்னுடைய இது ஏரியாவுடைய வேல்யூ. ஸோ இப்படி வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன் கீ பாயிண்டில். இதை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்குக்கான போகலாம். ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம், டிரைவ்டு யூனிட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட இந்த 2 சீனில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்ன பார்த்தோம்? அந்த ஒரு யூனிட் வந்து அந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான், வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. லென்த்னா அதுக்கு யூனிட் மீட்டர் தான், வேறு எதுவும் வர முடியாது. மாஸ்னால் அதுக்கு யூனிட் கிலோகிராம் தான். டைம்னா அதுக்கு யூனிட் செகண்ட்ஸ் தான். இந்த மாதிரி இங்கே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேவா? முன்னாடி இன்னும் 2 இருந்துச்சு, அதை இப்போ டிரைவ்டு யூனிட்ஸ்னு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த 7 தான். ஓகேவா? இந்த 7க்கும் இந்த டெஃபினிஷன் மாறாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். இது இல்லாமல் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் எளிமையாக இப்படி நம்பர்ஸ்லாம் நான் சொல்லாமல் எளிமையாக இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன், அது புரிஞ்சுக்கோங்க. நம்பர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா பாத் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்கம். ஓகேவா? ஒரு காற்று இல்லாத இல்லை வெற்றிடத்தில் வந்துட்டு லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதுக்கு பேர் தான் லென்த் அப்படின்றாங்க.
அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைம் தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான், 1/299 792 458 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நீ எப்படி படிக்கலாம்னா, பாத் ட்ராவல்டு பை த லைட் இன் வேக்கம் இன் எக்ஸ் செகண்ட் இஸ் கால்ட் லென்த். அந்த எக்ஸ் செகண்ட் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. அது எப்போ கண்டுபிடிச்சாங்க, 83 தான் லென்த்துன்னா மீட்டர்ன்ற அப்படின்ற ஒரு டெஃபினேஷனே கொண்டு வராங்க, விச் இஸ் 36 35 37 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அடுத்தது மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்த நம்ம என்ன பார்த்தோம், பியூரோ கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்ட்டு. அதுவே எங்கே நடந்துச்சுன்னா பாரிஸில், ஃப்ரான்ஸில் பாரிஸ்ன்ற ஒரு இடத்துல நடந்துச்சு, ஓகேவா. அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அது ஒரு அமைப்பு அந்த பாரிஸில் இருக்குது. அந்த அமைப்பில் இருக்கிற பில்டிங்கில் வந்துட்டு ஒரு சிலிண்டர் வச்சுருக்காங்க. அந்த சிலிண்டருடைய வெயிட்டு தான் ஒரு கிலோகிராம்னு நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கணும். ஏன்னா அந்த சிலிண்டர் வந்து என்விரான்மெண்ட்னால பாதிக்கவே படாது. அதனால் எடையே எப்பயுமே மாறாத ஒரு வெயிட்டை காட்டிட்டு இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் என்ன இருக்கோ அதுதான் 1 கிலோகிராம் அப்படின்றாங்க. ஸோ அந்த சிலிண்டர் எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாயினால் செய்யப்பட்டிருக்கு, ஓகேவா. அதோடைய ஹைட்டும் டயாமீட்டரும் சேமாக இருக்கும். இப்போ கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணிப்பார், ஒரு சிலிண்டர் அதோடைய ஹைட்டும் அதோடைய டயாமீட்டரும் சேமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த சிலிண்டரை தான் வந்துட்டு இவங்க மாஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. மாஸோடைய டெஃபினேஷன் அந்த சிலிண்டர் சைஸில் இருக்கணுன்றாங்க. அடுத்தது டைம். ஒரு செகண்ட் அப்படின்றது என்னன்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சீசியம் ஆட்டம் அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனை முடிக்கிறதுக்கான டைம் எவ்வளவோ அதுதான் 1 செகண்ட் அப்படின்றாங்க. ஆசிலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்துட்டு அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் நார்மல் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸைட் ஆகி திருப்பி அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும், ஓகேவா. எக்ஸைட்டேஷன்னா என்ன, எனர்ஜிலாம் என்னன்றதை நம்ம வந்து 11th 12th டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு ஆட்டம்க்குன்னு எனர்ஜி இருக்கும், அது ஸ்டெடி ஸ்டேட்டில், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எக்ஸைட் ஆகி மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அது எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுதான் வந்துட்டு செகண்ட் அப்படின்றாங்க. அது அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ரேடியோகிராஃபி காட்டுவாங்க இல்லையா, ஹார்ட் சிம்பிள் மாதிரி மேலே போயிட்டு லைன் போயிட்டே இருக்கும். அதை வந்து ஆசிலேஷனில் கம்பேர் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 9192631770 அத்தனை ஆசிலேஷன்ஸ் நடக்கும் ஒரு ஆட்டமில், ஒரு சிசிஎம் ஆட்டமில். அதை தான் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு கரண்ட் அப்படின்றது என்னென்னா, இதுக்கும் நீ கண்ண மூடி இமேஜின் பண்ணிக்கோ, ஒரு பெரிய ஒரு பிளேட் இருக்குது, மெட்டல் பிளேட் இருக்குது, ஓகேவா. அதோடைய திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது ரொம்ப ஒரு மெல்லிசான 2 பிளேட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதில் இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றதுலாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெம்பரேச்சர் அப்படின்னா வந்துட்டு டெம்பரேச்சர் ஆஃப் டெம்பரேச்சரோட யூனிட் என்ன சொல்லியிருக்கான், கெல்வின். கெல்வினுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறான்னா, இட் இஸ் அன் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றான். வாட்டர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் சாலிட்லேருந்து லிக்விடாகவும் வேப்பர்லேருந்து லிக்விடாகவும் மாறுற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அதுதான் அவன் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்கிறான். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் கெல்வின்னு மெஷர் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொன்னோம், 1/4 கிலோ 1 கிலோ நம்ம பேக்கெட் கடையில் போய் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் particles that are present as same as 0.12 கிலோகிராம் ஆஃப் பியூர் கார்பன். கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எல்லா எலமெண்ட்ஸுமே கார்பனோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் 0.012 கிலோகிராம் கார்பனில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நீ வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டினா அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் போயிட்டு இருக்குது, அது எவ்வளோ இன்டென்சிட்டியாக இருக்குமோ அதுதான் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்றாங்க. இங்கே இருக்குது மோனோக்ரோமேட்டிக் லைட். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைட்டை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டெஃபினேஷன்ஸை நம்பர்லாம் நான் கை வைக்காமல் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். இது உனக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா, முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தப்ப நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம், இல்லை பேஸ் யூனிட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ். இந்த டிரைவ்டு யூனிட்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேவா. உதாரணத்துக்கு ஏரியாவுடைய ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் அப்படின்றதுக்கான யூனிட் என்ன, மீட்டர். பிரெத்துனாலும் நீ இதை மெஷர் தான், அது ஈக்குவல் டு லென்த் தான். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்னா வரும் மீட்டர் இன்ட்டு மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். வால்யூமோட ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு ஹைட். ஏரியாவோட வேல்யூ மேலே வேல்யூ m² கண்டுபிடிச்சிட்டேன், இன்ட்டு ஹைட்டு பார்க்குறப்ப
எம் கியூப் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு அக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டையும் நீ மீட்டரில் பண்ணலாம். ஏன்னா வந்து நீ கிலோமீட்டரில் காட்ட முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்டில் உனக்கு மீட்டரில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிலோமீட்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதுவும் மீட்டராக இருக்க போது டிவைடட் பை டைம். டைம் வந்து செகண்டு, மேலே போனால் செகண்ட் பவர் -1. இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா யூனிட்டை நீயே மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு க்ளூ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுக்கு வந்து ஃபோர்ஸோடைய யூனிட் வந்து நியூட்டன், கரண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்டில் ஆம்பியர்னு கொடுத்துருக்கான், லென்த்துக்கு மீட்டர். ஸோ ஆம்பியரும் மீட்டர் மேலே போச்சுன்னா நியூட்டன், ஆம்பியர் -1, மீட்டர் பவர் -1. அதுக்கு இன்னொரு பேர் தான் டெஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். இதில் உனக்கு ஏதாவது யூனிட் உன்னால் கண்டுபிடிக்க முடியாட்டி எனக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸு, ப்ரெஷர், எனர்ஜி, பவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நியூட்டன், பாஸ்கல், ஜூல், வாட் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சவனுடைய பேரையே யூனிட்டாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் ஒன்று நீ ஃபண்டமெண்டல் வந்து டெரைவ் பண்ண யூனிட் எழுதலாம், இல்லைனா வந்துட்டு கண்டுபிடிச்சோட யூனிட்டை எழுதலாம். இதெல்லாம் வந்துட்டு டிரைவ்டு யூனிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து ஒரு நம்ம என்ன பார்த்தோன்னா முன்னாடி பேஜில் பார்க்குறப்ப 2 ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து பிற்காலத்தில் வந்து டிரைவ் யூனிட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஓகேவா? பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெரிடியன். ஓகே, ஸோ இப்போ ரேடியன் ஸ்டெரிடியன் எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரேடியன்னா கண்ண முடிக்கோ ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோ. சர்க்கிள் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு 2 லைன் சர்க்கிளுடைய எட்ஜுக்கு ட்ராப் பண்ண. ஓகேவா? அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரு ஆர்க் மாதிரி முடிவாகும். ஒரு ஆர்க் மாதிரி முடிவாகும். ஓகே, ஸோ அந்த ஆர்க்கு வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ஆர்க் வந்து இமேஜின் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆர்க்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? சர்க்கிளோட ரேடியஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அந்த ரேடியன் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்கிள் whose length is equal to radius of the circle. ஓகேவா? அது ஆர்க்கோட லென்த் எப்படி இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் வந்து நீ இந்த ஆர்க் வரைகிறதுனால. ஸ்டெரிடியன் அப்படின்னா வந்துட்டு அதுவே அப்படியே ஸ்பியருக்கு இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு ஸ்பியர்லேருந்து அதோட ஸ்பியருக்கு அவுட்டருக்கு வந்து 2 லைன் ட்ராப் பண்ணு. அதோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸாக இருக்கும். மேலே லென்த் ஆஃப் த ரேடியஸ் இருக்கும், இங்கே ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் இருக்கும். இதுதான் வந்து ரேடியனுக்கும் ஸ்டெரிடியனுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். இந்த 2 தான் ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து டிரைவ்டு யூனிட்டுக்கு மூவ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியனுக்கும் டிகிரிஸ்க்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரேடியன் அப்படின்றது என்னன்னா 180/π. இதுதான் ஒரு ரேடியனுடைய வேல்யூ. ஸோ நீ பைக்கு 22/7 போட்டு சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு ஒரு ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57°.27° வரும். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்துட்டு ரேடியன் கண்டுபிடிச்சிருக்கோம், டிகிரி, மினிட்ஸ், இந்த 3க்கும் உள்ள ரிலேஷனை தான் கீழே டேபிளில் போட்டிருக்காங்க. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27°. அப்போ 1 டிகிரி எவ்வளோனா π/180. அதை வச்சு 1 டிகிரிக்கான வேல்யூ கிடைக்கும். 1 மினிட், சிங்கிள் டேஷ் இருந்தால் மினிட்டு, டபுள் டேஷ் இருந்தால் செகண்டு. ஸோ 1 மினிட் அப்படின்னு பார்க்குறப்ப 1 மினிட்னா 1 டிகிரி டிவைடட் பை 60 செகண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா 1 மினிட் நீ கண்டுபிடிக்கிறதுனால டிகிரி டிவைட் பை 60 போடுற. இதோடைய ஆன்சர் 2.91 × 10⁻⁴ ரேடியன். அதே 1 செகண்ட் அப்படின்னா 1 டிகிரி டிவைடட் பை மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட்ஸ். ஸோ 60 × 60 தான் 3600. அதோட வேல்யூ 4.85 × 10⁻⁶. இந்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நீ ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். எல்லாமே மக்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ புரிஞ்சு இது ஏன் இந்த யூனிட்ஸ் இப்படி வருது, ரேடியன் எப்படி வந்து டிகிரியாவோ செகண்ட்ஸாவோ மினிட்ஸாவோ கன்வெர்ட் ஆகுதுன்னு நீ படிச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு. ஓகேவா? இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.